ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து ஒரு சின்ன குட்டி ப்ளவுஸ் கேளுங்க. இது ரொம்ப ரொம்ப குட்டி ப்ளவுஸ், உங்களுக்கே பார்க்க தெரியும். பாருங்கள், இவ்வளோ குட்டியோண்டு ப்ளவுஸு. இந்த குட்டி ப்ளவுஸை எந்த அளவுனா, இந்த பாருங்கள், இந்த கொக்கியிலேருந்து இந்த கொக்கி வர சின்னதாக்கணும். ஏற்கனவே இது ரொம்ப குட்டி ப்ளவுஸு, இதை வர இவ்வளோ சின்னதாக்கணும். டோட்டலாக பாருங்கள், 2.5 இன்ச்சு வருது. 2.5 இன்ச்சு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வருது. இந்தளவு அவங்களுக்கு உடம்பு லூஸாக இருக்குது. அதாவது கழுத்து வந்து இப்படி தூக்கிட்டு இருக்குது, ஷோல்டர் வந்து இறங்குது, கை லூஸாக இருக்குது. எல்லாமே டோட்டலாக இந்த ப்ளவுஸை வந்து இன்னும் நம்ம வந்து டைட் ஆக்கணும். கிட்டத்தட்ட இந்த சைடு 2 தையல், இந்த சைடு 2 தையல் போடணும். என்ன தான் இந்த தையல் போட்டாலுமே அவங்களுக்கு இந்த இடம் கழுத்து தூக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து இந்த ஷோல்டர் வந்து இறங்கும். அது வந்து சரி பண்ண முடியாது. இப்போ இவங்களோட சைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாதி வந்து 8.5 வருது. 8.5னா 9 9 18. இது வந்து டோட்டலாக இந்த ப்ளவுஸோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சு தான். இந்த 32 இன்ச்சு ப்ளவுஸை நம்ம 30 இன்ச்சாக ஆக்கணும். அதை எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ரொம்ப குட்டியான ப்ளவுஸு இன்னும் குட்டியாக வந்து யாருக்குமே வந்திருக்காது. நான் இதை வந்து மார்க் பண்ணியிருக்கேன். எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் நார்மலாக இந்த மாதிரி மடித்து போட்டிருக்கேன். இது வந்து நார்மல் மெஷர்மெண்ட்டு. ஏற்கனவே நாம் இந்த ப்ளவுஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த மெஷர்மெண்ட்டு. இது வந்து 1/2 இன்ச்சு நான் இறக்கம் வச்சுருக்கேன். 1/2 இன்ச்சு இறக்கம் வச்சுட்டு நான் வந்து மேலே கழுத்துக்கு வந்து மார்க் பண்ணல, சரிங்களா. அந்த அளவே தான் வச்சுருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு ஷோல்டர் வந்து விலகுது. அப்புறம் வந்து இந்த அளவு மார்க் அப்படி பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மார்க்கு ஒன்று வரைஞ்சிருக்கேன்னா, இந்த ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டு மார்க்கு வரைஞ்சிருக்கேன். இந்த பிங்க்கில் தான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, அப்படி உள்வாக்கில் ஒரு 1/2 இன்ச்சில் உள்வாக்கில் இந்த நம்ம ப்ளவுஸ் வந்து எப்போவுமே இப்படி கிராஸாக தான் வரும். இந்த இடத்துல இப்படி கிராஸாக தான் வரும். நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். இப்படி இழுத்தா மட்டும்தான் கொஞ்சம் கரெக்டாக வர மாதிரி இருக்கும். இப்படி தான் இருக்கும் கிராஸாக. இப்படி நார்மலாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேப் வரும். நம்ம நார்மலாக எப்போதும் ப்ளவுஸ் போடும்போது இப்படி தான் வரும். இப்போ இதை 1/2 இன்ச்சு உள்வாக்கில் வச்சுட்டு ஷோல்டருக்கெலாம் நான் வந்து இடம் விடலை, சரிங்களா. இடம் விடாமல் இந்த ஷோல்டரை மார்க் பண்ணிவிட்டு இங்கேயும் மார்க் பண்ணிவிட்டு இங்கேயும் இந்த மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து ஏற்கனவே மார்க் பண்ணது. இந்த மாலாக இருக்குது பார்த்திங்களா, மார்க் பண்ணிவிட்டு இதான் ஆம்கோலில் மார்க் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ண போகிறேன். இப்போ இவங்களுக்கு வந்து ஷோல்டர் பிரச்சனை வராது, கழுத்தும் நல்லா குறிக்கணும். இப்போ வந்து கழுத்து வந்து நான் ஷோல்டர் வந்து ஏற்கனவே இடம் விடலை இல்லைங்களா, அதனால் கழுத்து வந்து இது கொஞ்சம் இறக்கம் இருக்கும். அதனால் கழுத்துக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு இறக்கம் வச்சுக்க போகிறேன். இறக்கம் வச்சு ஒரு ரவுண்டு வரைஞ்சிக்கிறேன். அவங்க வந்து நெக்கு மாடலாக தான் கேட்டிருக்காங்க, அதாவது உங்கள் இஷ்டம், மாடலாக கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக கோல்டு தான், சாரியும் கோல்டு தான். நம்ம என்ன மாடல் வச்சாலும் தெரிய போகிறதில்ல. அது என்ன மாடல் வைக்கணும்னு நான் பிளான் பண்ணல. இதுதான் சாரீ, அந்த அம்பானி சாரின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சாரீ. அதனால் கழுத்து மட்டும் கட் பண்ணாமல் இதை கட் பண்ண போகிறேன். இப்போ இந்த ப்ளவுஸ் அவங்களுக்கு வந்து லூஸாக இருந்தது இல்லைங்களா, அந்த லூஸ்லாம் இப்போ வராது. அவங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் என்னென்னா 30 இன்ச்சு ப்ளவுஸ். அவங்க ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்கினோன்னா 30 இன்ச்சு வாங்கினாங்கன்னா 30 சைஸ் வாங்கினாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது 32 சைஸில் உள்ள அளவு ப்ளவுஸ், சரிங்களா. இப்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி எந்த அளவுலனாலும் சரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஷோல்டர் பிரச்சனை எதுவுமே வராது. இப்போ இந்த ப்ளவுஸை ஆல்ட்ரேஷன் பண்ணணுன்னா என்ன பண்ணணுன்னா, இந்த இடத்துல ஒரு தையலை போட்டு விட்ருணும், பிரச்சனையே இருக்காதுங்க. இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுட்டு அதில் ஒரு லேஸ் வச்சு ஏதாவது ஒன்று பேட்ச் ஒர்க் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்க அந்த மாதிரி பேட்ச் ஒர்க் வந்து விரும்புகிறாங்க. இந்த இடத்துல இப்படி ஒரு தையலை போட்டு விட்டோன்னு வச்சுக்கோங்க, தையலை போட்டு வச்சு இதுக்கு மேட்சை ஏதோ ஒரு லேஸ் வச்சு ஒரு டிசைன் பண்ணி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே தெரியாது. அவங்ககிட்ட இருக்கிற ப்ளவுஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி தையல் போட்டு விட்டேன்னா இந்த சைடு எந்த அட்டாச்சும் பண்ண தேவையில்ல. கை லூஸ் மட்டும் தையல் போட்டால் போதும், உடம்பு லூஸுக்கு ஒன்றுமே போட தேவையில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.